அனைவருக்கும் வணக்கம். பொதுவாகவே நம்ம பல விஷயத்தை மேலை நாடுகளோட ஒப்பிட்டு பேசுவோங்க. அங்கே இருக்கிற சட்ட ஒழுங்குகள், அங்கே இருக்கிற சுகாதாரம், அங்கே இருக்கிற மக்களோட ஒழுங்கினம், இப்படி பல விஷயத்தை நம்ம மேலை நாடுகளோட ஒப்பிட்டு பேசுகிறோம் இல்லைங்களா? ஆனால் விலங்குகளுக்கு அவங்க கொடுக்கும் முக்கியத்துவமும், அங்கே அது கொடுக்குற சம உரிமைகளையும் பற்றி நம்ம பேச மறக்கிறோமா, மறுக்கிறோமா? சமீபத்தில் தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை ஒரு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. மாணவர்கள் பள்ளி அருகில் இருக்க நாய்கள் எல்லாம் அப்புறப்படுத்தணும். அப்புறம் மாணவர்கள் நாய்களுக்கு உணவளிக்கக்கூடாது அப்படின்னு ஒரு ஆணையும் பிறப்பிச்சிருக்காங்க. வள்ளலார் 200 கொண்டாடிய ஒரு தமிழ்நாடு அரசு இப்படி ஒரு ஆணை பிறப்பிச்சது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். ஏன்னா புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரெஞ்ச் பள்ளி இருக்குது, லிசே ஃப்ரான்சிஸ் ஒரு ஃப்ரெஞ்ச் பள்ளி. வருஷம் அங்கே கிறிஸ்மஸ் ஃபங்க்ஷன் நடக்கும், நம்மளே கூப்பிடுவாங்க, நம்ம அடாப்ஷன் டிரைவ் போடுவோம். அப்போ அந்த அடாப்ஷன் டிரைவ் மூலிமா அவங்க மாணவர்களை இந்த நாய்களோட விளையாடுவதற்கு ஒரு வாய்ப்பை அவங்க உருவாக்கி கொடுக்குறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த பசங்க அவ்வளோ சந்தோஷமாக அந்த நாய்களோட விளையாடும் பார்த்தீங்களா? அப்போது அந்த குழந்தைகளோட மனநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அன்பு இல்லை, எல்லா உயிரினும் அன்பு காட்டணுன்ற ஒரு அழகான ஒரு மைண்ட் செட்டப்போட அந்த குழந்தைங்க விளையாடுறது பார்த்தீங்களா? இப்படி ஒரு சமுதாயம் தானே ஒரு நல்ல சமூகமாக இருக்க முடியும். அதை விட்டுட்டு அந்த நாய்களோட பழகாதீங்க, சோறு போடாதீங்க, எப்படி ஒரு நல்ல சமூகமாக இருக்க முடியும்? அந்த குழந்தைங்க ஏன்னா இதே மேலை நாடுகளில் பாலியல் ரீதியான விஷயத்தை கூட அந்த பசங்களுக்கு அழகாக புரிய வைப்பாங்க. அப்போ அந்த பாலியல் ரீதியான ஒரு பிரச்சனையை கூட அந்த பசங்களுக்கு கையாள தெரியும். சின்ன பசங்க கூட அதை எப்படி கையாளணுன்றது தெரியும். அதுதானே ஒரு நல்ல சமூகத்துக்கு அழகு. அதை விட்டுட்டு அதுலேருந்து எல்லாத்துலேயுமே அதுலேருந்து தள்ளி வச்சிங்கன்னா நாளைக்கு அந்த பசங்க அந்த பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? அது எப்படி ஒரு நல்ல சமூகமாக இருக்கும்? ரொம்ப தவறு. இந்த டிவி ஷோஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? துபாயிலலாம் நாயே கிடையாது தெரியுமா அப்படின்னு ஒருத்தர். துபாயிலலாம் சவுக்கு சங்கர் பேசவே முடியாது, அது தெரியுமா? வெட்டிடுவாங்க நாக்க. அப்புறம் இன்னொரு டிபேட் ஷோ ஒன்று நடத்தினார் பாருங்க. நீங்களாம் என்ன சார் எதை நோக்கி சார் நீங்களாம் போயிட்டுருக்கீங்க? ஒரு இயற்கை, ஒரு பிற உயிர்கள், அவங்களோட கருணை, இதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணணுன்றது சொல்கிறத விட்டுட்டு அது மேலே ஒரு வன்மத்தை உருவாக்கி ஒரு சமூகத்தை எவ்வளோ சீரழிக்கிறீங்கன்றது உங்களுக்கு புரியுதுங்களா? தப்புங்க. தயவுசெய்து தமிழ்நாடு அரசு ஆணையை மாற்றிக்கொள்ளணும். எல்லாத்தையும் மேலை நாடுகளோட கம்பேர் பண்ணுற நாம இந்த விஷயத்தையும் மேலை நாடுகளோட கம்பேர் பண்ணணும். இந்த பசங்களை விலங்குகளோட பழக விடுது. இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போதே சில அறிவார்ந்த புத்திசாலிகள் இந்த கமாண்டில் ஒன்று சொல்லுவீங்க, அந்த பசங்களுக்கு அவ்வளோ அன்பு இருந்துச்சுன்னா ஆளுக்கு ஒரு 10 நாயை கொண்டு போய் வீட்டில் வச்சுக்க சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு அறிவான ஒருத்தன் கமாண்ட் சொல்லுவான் பாருங்களேன். அப்படி நானும் கேட்டு பார்த்தேன் அந்த பசங்கள்கிட்ட. ஆனால் அந்த பசங்க ஆல்ரெடி அவங்க ஒருத்தவங்க வீட்லேயும் 6 நாய் 10 நாயின்னு எடுத்து வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காங்களாம். அது இல்லாமல் ரோட்டில் இருக்க நாய்களுக்கெல்லாம் சாப்பாடு வேறு போட்டுக்கிட்டு இருக்காங்களாங்க அந்த சின்ன வயசுலேயே. அவங்களோட எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. அப்படி ஒரு நல்ல சமூகத்தை நம்ம உருவாக்கணுங்க. அந்த சமூகம் ஒரு கருணையுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்கினா மட்டும்தாங்க ஒரு சமூகம் ஒரு நல்ல சமூகமாக இருக்க முடியும். இது தவிர்த்து மற்றதெல்லாம் இதுமாதிரி தப்பான ஆணைகள் எல்லாம் பிறப்பிச்சிருந்தீங்கன்னா ஒரு அரசாங்கம் சரியாக இருக்கணுங்க. நிஜம்தாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி மேலை நாட்டுகளில் நாய்கள் திருநாய்கள் கிடையாது தான். ஏன்னா அங்கே நாட்டு நாய்களாக வச்சுருக்காங்க. நாட்டு நாய்களை அவங்க திருநாயை ஆக்குனது கிடையாது. ஏன்னா நம்ம நாட்டு நாய்களை திருநாயை ஆக்கிட்டு வெளிநாட்டு நாய்களை வீட்டில் வச்சுருக்கோம். இது எதுவுமே அங்கே கிடையாது. கண்டிப்பாக ரோட்டில் நாய் கிடையாது. ஆனால் அது எப்படி அவங்க கையாண்டுருக்காங்கன்றதையும் நீங்கள் பேசுங்க. அதுக்கு யார் முதல் குற்றவாளின்றதையும் சிந்திச்சு பாருங்கள். உணவு போடுறவங்க குற்றவாளி கிடையாது. உணவு போடுறதுனால ஒரு பெரிய பிரச்சனையுமே கிடையாது. இந்த மாணவர்களை பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக விளையாடுவாங்க. ஒரு நல்ல சமூகத்தை கீழ்த்தளத்துலேருந்து அடித்தளத்துலேருந்து ஆரம்பிப்போம். அதுக்கு அரசாங்கத்தோட ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். தப்பாக முடிவு எடுக்காதீங்க. நம்ம ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை இழந்து விடுவோம். நன்றி.